டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரொஜெக்டர் வீடியோ மட்டும் தான் போடுவீங்களா, செம்மையா போர் அடிக்குது அப்படின்னு கேட்கறவங்களுக்காகவே ஸ்மார்ட் வாட்ச் ஃபயர் போல்ட்டோடது இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹோலி சேல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ஹோலி சேலுக்காக நான் வந்து போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல பை லிங்க் கொடுக்குறேன். ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அவங்களே கவர் மாதிரி கொடுக்குறாங்க. வாட்சோட கலர் சூப்பராக இருக்குது. கீழேயும் வந்து இந்த சென்சாருக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பவர் பட்டனு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படி ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஃபயர் போல்ட் அப்படின்னு வந்துருச்சு. வாட்ச் ஃபேஸ் எடுத்ததும் வருது. சார்ஜ் வார்னிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்க்கணும் அப்படின்னா 60 மினிட்டுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து அடாப்டர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. யூசர் மேனுவல் வேணா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. வாரண்டிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது வந்து சார்ஜிங்கான அந்த கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புக் மை ஷோவில் உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர், மூவிக்கான வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் பாக்ஸில் வரும். இது நல்லா ஸ்டைலிஷாக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் கையை இப்படி ஆட்டினா போதும், உங்களுக்கு டைம் என்னன்னு காமிக்கும். நீங்கள் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து டைம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சும்மா இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன் பண்ணும். சரிங்களா? இந்த வாட்சோட சார்ஜிங் சொல்லிடுறேன். சார்ஜ் பண்ணும்போது செம்மையாக ஹீட் ஆகுது. மேக்னெட்டிக் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சார்ஜரை வந்து இப்படி ஒட்டிட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிட்டு நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா. இதில் ஹைலைட்டடாக ஃபீச்சர் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு AMO LED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹார்ட் ரேட்டு இதெல்லாம் நார்மலாக எந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா டிஸ்பிளே வந்து நல்லா பெரிய சைஸு. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். AMO LEDனால உங்களுக்கு பகல்லையும் நம்ம வந்து வாட்ச் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லோ பவர் மோட்னு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேட்டரியை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், பிரைட்னஸ் வந்து வேறு லெவல் பிரைட்னஸ். நான் ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே வைப்ரண்ட்டு, அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. ப்ளூடூத் கால் வேணால் ப்ளூடூத் கால் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கிளாக் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஸ்டம் போனீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் இருக்குது, பவர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ இத்தனை வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நீங்கள் அனலாக் வேணால் அனலாக் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பெட்டர். 9:45 என்ன டைம் அப்படின்றத காட்டும். இல்லைனா இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ வாட்ச் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வருது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து எந்த ஆங்கிள்லையும் உங்களுக்கு தெரியுது, சைட்லேயும் தெரியுது பாருங்கள். ஸோ டைமு, கேலரிஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட்டும் மானிட்டர் வந்து பண்ணணும். பேக்கில் வந்து உங்களுக்கு அதுக்கான சென்சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா. ஸோ அதனால் வாரண்ட்டி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அந்த வித்தின் வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வாக்கிங் மோட் இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுமா இல்லை சுவிட்ச் ஷட் டவுன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டோடனே ஆட் டிவைஸ்னுக்கு காமிக்கும். இதில் ஃபயர் போல்ட்டு 215105 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது பாருங்கள். இந்த அலோ அக்சஸ்ன்னு சொல்லி பேரன் கொடுத்துருக்கேன் 215ஓட. பேக் வரதுக்கு இது பட்டன்லாம் கிடையாது. லெஃப்ட்டில் திருப்பிங்கன்னா, லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்துடும். ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வரும். கீழேருந்து மேலேயும் மெசேஜஸ் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹார்ட் ரேட்டு இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து 1 மந்த் வரைக்கும் வரும் பேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணும்போது டெய்லி ரெகுலராக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, ஆஃபீஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கெட் வந்து ஒரு 15 to 18 டேஸ் வந்து வருது. சரிங்களா? ரியல் பேக்கப். IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தண்ணி பட்டுச்சுன்னா எதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை. இது நான் வாங்கியிருக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1600 சம்திங் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக AMO LED டிஸ்பிளேவும் இவ்வளோ பெரிய இது வந்து ஒர்த்து. இந்த மாதிரி பட்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து வாட்ச் ஸ்ட்ராப்பை மாற்றிக்கிட்டேன். இது வந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் தான் வந்துச்சு. நான் வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்குன்னா போட்டுட்டேன். நீங்கள் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராப்பையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். பபுள்ஸ் மாதிரி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெம்பர் கிளாஸ் மாதிரி இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து போட்டிருக்கேன். இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்னால அதை வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து புதுசாக கூட நீங்கள் மாட்டிக்கலாம். 250 ரூபா 300 ரூபா கேட்பாங்க. பட் 300 ரூபா ஓவர்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணால் போதும். ஸ்க்ராட்சை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும் இது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளூடூத் காலிங்கும் நான் அட்டன் பண்ணிட்டேன். ப்ளூடூத் காலிங்கான இதை பாருங்கள், இப்படி பண்ணிங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வரும். இதில் டாஃபிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்க அந்த மோட்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம்.
சரிங்களா. 750 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட், டிஎன்டி மோடு இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா வாட்ச்லையும் வர்றது தான். இப்போலாம் 1000 ரூபாய் வாட்ச்லேயே இதெல்லாம் வருது. நான் சொன்ன ஹைலைட்டடான ஃபீச்சர் மட்டும்தான் இதில் வந்து யூஸ்ஃபுல். மற்றபடி இதில் நெகட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கூட ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம். சரிங்களா. ஹைலைட்னு பார்த்தா இதில் கொடுத்துருக்க பிரைட்னஸ், இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பகல்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வாட்ச் பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டு. ஹார்ட் ரேட்டு இந்த சென்சார்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் ரேட்டுக்கான அந்த இது வரும். கீழே வந்து உங்களுக்கு சென்சார் ஒர்க் ஆகுது பாருங்கள். அது இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணும். அப்படி வச்சிங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணும் அந்த சென்சார். ஸ்மார்ட் வாட்சை வந்து போடு அப்படின்னு சொல்லுது பாருங்கள். ஸோ இந்த வாட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமே இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள்.